அம்மா அடுப்பு அடியாண்ட வந்து ரொம்ப நாள் ஆகிற மாதிரி இருக்குது. கவலை மீன் ஆஞ்சாச்சு. இது வந்து ஒரு படத்தில் இப்படி தான் சாப்பிடுவாங்க மீன். சார் அப்புறம் உள்ள போய்டும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இங்கே பாரு வச்சு, இங்கே பாரு. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன விலாக் பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி சண்டே விலாக் தான். இன்றைக்கி வந்து வெரைட்டியான மீன். போன வாரம் வந்து சிக்கனில் என்னென்னலாம் கொஞ்சம் இருக்கோ, சிக்கனில் என்னென்னலாம் வெரைட்டி இருக்கோ அதில் கொஞ்சம் பட்டு செஞ்சு கொடுத்து அசைத்திட்டாங்க. இந்த வாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா மீன் ஐட்டம். என்னென்ன மீனுமா? கனவா மீன் ஆஞ்சாச்சு. இது கவலையும் காணாங்கத்த மீனும். கவலை காணாங்கத்த. கவலைன்னா மத்தி மீன் சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு சிலவங்க கவலை மத்தி மீன் சொல்லுவாங்க. சரி, ஓகே. அப்புறம் வந்து காணாங்கத்த மீன். அப்புறம் வந்து நாட்டு ஜிலேபி. இங்க பாருங்க. அப்புறம் என்ன இருக்கு? நண்டு நத்தை இருக்கு. இன்னைக்கு வந்து காணாங்கத்த மீன், கவலை மீன், நாட்டு ஜிலேபி, கனவா மீன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கொஞ்சமாக தெரிஞ்சு நிறைய மீன். ஆமாம், அதுலேயே நெத்திலி மீன், காணாங்கத்த மீன், ரெண்டா ஆஞ்சாச்சு. சிலேபி மீன் தான் ஆயலை பாருங்க. கவலை மீன் ஆஞ்சாச்சு. இது வந்து நடுவில் என்ன பைப்பு அப்படின்னு கேட்டாங்க ஒருத்தவங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ வீட்டு உள்ளாரே மோட்ரு செட் பண்ணதுனால இந்த பைப்பு உள்ளாரே தான் இருக்குது. அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும்னு பார்க்குறேன். அது எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா மோட்ரு உள்ளாரே தான் இருக்குது. ஒருத்தவங்க கேட்டாங்க என்ன நடுவில் பைப்பு அப்படின்னு. உடச்சி கூட எடுக்க முடியாது, தெரியாத டைல்ஸை வேற போட்டாச்சு. உடச்சிக்கிட்டே அங்கே கூட உங்களுக்கு விட்டுக்கலாம். டைல்ஸ் உடையணும். சரி, இதெல்லாம் சமைச்சு சாப்பிடலாமா? கனவாக்கு வந்து நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கி குழம்புலாம் வைக்கல. அது வந்து தொக்கு கிரேவி இப்படி கட்டியாக தான் வைக்க போகிறோம், தொட்டுட்டு சாப்பிட்ற மாதிரி. கனவா வந்து மீன் வகையில் தான் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அது வந்து சிக்கன்லாம் கிடையாது. கனவான்றது ஒரு மீன் தான். அது இங்கே வந்து மீன் குழம்பு இப்போ கொதிச்சிட்டு இருக்கு. மாங்காய் போடல, குழம்பு மட்டும் கொதிச்சிட்டு இருக்கு. இங்க வந்து கனவா எப்படின்னா சாப்பாட்லேயும் பிடிச்சி சாப்பிட்லாம், நம்ம தொட்டும் சாப்பிட்லாம். அது மாதிரி கனவா வந்து நான் எப்பவுமே சாப்பிட்டது கிடையாது. இங்கே வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தடவை சாப்பிட்ருக்க பட்டு வீட்டை வந்து. அதுக்கப்புறம் இது செகண்ட் டைம் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். கனவா இங்கே வந்து ரொம்ப எப்படின்னா கிடைக்காமலாம் இருக்காது. அடிக்கடி இப்போ வந்து புரட்டாசி சனிக்கிழமை முடிஞ்சிச்சு இல்லையா, 3 சனி. அதனால் இன்றைக்கி நிறைய பேர் கனவா வந்து விற்றுட்டு இருந்தாங்க. அதனால் வாங்கினது சீப்பாக தான் விற்கிது இன்றைக்கி கனவா. அம்மா வந்து காலையிலே வாஷ் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ அந்த கனவா வந்து வாஷ் பண்ணி வச்ச மாதிரியே இருக்காது. நம்ம கிரேவி பண்ணக்குள்ள எப்படி இறாலாம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தா ரவுண்டாக வரும்ல, அது மாதிரி கனவா வந்து நம்ம கிரேவியில் பண்ணி எடுத்துட்டா அப்படியே ரவுண்டாக ஆகிடும், எறா மாதிரியே ஆகிடும். உங்களுக்கு நான் பண்ணிட்டு காமிக்கிறேன். அதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதக்கிட்டு அப்படியே அந்த கனவா போட்டு மிளகாய்த்தூள் போட்டு, தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது, ஏன்னா கனவாவில் வந்து தண்ணி வந்து சுரக்கும். அதனால தண்ணி லைட்டாக பண்ணி நல்லா அது ட்ரை ஆகிற வரைக்கும் சொண்ட விட்டு, அவ்வளோதான் கனவா. அது வந்து குழம்பா வச்சாலாம் நல்லா இருக்காது. எப்பவுமே அது வந்து கட்டியா தான் வைக்கணும், தொட்டுக்க மாதிரி பண்ணி. குழம்பெல்லாம் வச்சாலும் அது நல்லா இருக்காது. நம்ம வந்து கட்டியா தான் வைக்க போறோம். குழம்புலாம் வைக்க மாட்டாங்க, கிரேவி. கனவா வறுக்கலாம், வெடிக்கும், வறுக்கலாம், கிரேவி மாதிரி இருக்கும். ஆமா, கனவா 65 ஃப்ரை கூட பண்ணுவாங்க. எண்ணெயில போட்டு கனவா வந்து வறுப்பாங்க. ஆனா நம்ம அதை பண்ணது அது எண்ணெயில போடக்கூடாது, டமால் வெடிக்கும். அதனால நம்ம வந்து கிரேவி மாதிரி நல்லா கட்டியா தண்ணி ஊற்றி சுண்டட்டும் கட்டியா தான் பண்ண போறோம். ஸோ இப்போ வந்து மாங்காய் போட போற குழம்பு வந்து நல்லா கொதிக்குது. நல்லா கொதிச்சு சுண்டுறப்பதான் மாங்காய் போட்டு கொதிச்சது மீன் போடணும், அப்பதான் டேஸ்ட் கொடுக்கும் மீன் குழம்புல. ஆல்ரெடி வச்சனுக்காக முட்டை போட்டிருக்கேன், உள்ள முட்டை கொதிக்குது. இங்க பாருங்க, முட்டை வெந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் தக்காளி வந்து வதங்கிடுச்சு. கனவா வந்து போட்டுடலாம். இங்க பாருங்க,
கனவா பாக்குறதுக்கு எப்படி இருக்கு, இப்படிதானே இருக்கு. ஆனா இது நல்லா இதுவாயிட்டு இது இறக்குற அப்ப பாத்தீங்கன்னா இது ரவுண்ட் ரவுண்டா ஆயிடும், குட்டி குட்டியா அப்படியே ஆயிடும், எறா மாதிரி ஆயிடும். இது தண்ணியில இருக்கு, இது ஃபுல்லாவே தண்ணி தான் இது, அதனால புழிஞ்சிட்டு தான் போடணும். அப்படியெல்லாம் அள்ளி அள்ளி போட்டுறக்கூடாது. எதுவா இருந்தாலுமே மீன் சிக்கன் எதுவா இருந்தாலுமே நம்ம வாஷ் பண்ணி நல்லா புழிஞ்சிட்டு தான் போடணும். அழைச்சி எடுத்த அந்த கனவாத்தா மறுபடியும் ஒரு தண்ணி ஊற்றி புழிஞ்சிட்டு ஆமா போடணும். பிளாக்கா ஒரு மாதிரி மை கலர்ல இருக்கும், அது வந்து ஃபுல்லா வாஷ் பண்ண அப்படியே இங்கு கலர்ல ஆயிடும். அது போகாது, அது முழுசா உடையாத எடுத்துடணும். எடுக்கலைன்னா அது பூரா மைய ஆயிடுதுன்னா என்னதான் அலசினாலும் போகாது. இது வந்து இப்போ இது ஃபுல்லா இருக்கும் தோல் மாதிரி மை கலர்ல, அது அம்மா அழகா வாஷ் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ வந்து நல்லா ஒயிட்டா இருக்கு பாருங்க கனவா. இப்போ இதுல வந்து நம்ம எந்த ஒரு தூளும் ஆட் பண்ணல, வெறும் வீட்டு குழம்பு தூள் மட்டும்தான் ஆட் பண்ண போறோம். சிக்கனோ கரமோ எதுவுமே ஆட் பண்ணல, மஞ்சள் தூளும் மிளகா தூள் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ண போறோம். காரத்துக்கு வந்து ஆல்ரெடி நான் மிளகா பச்சை மிளகா ஒன்றையும் ஆட் பண்ணியிருக்கேன். மற்றபடி வேற எதுவுமே இல்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட் மெயினா போடணும். நாங்க வந்து பூண்டு தட்டி போட்டிருக்கோம். சூப்பராக இருக்கும். நீ மட்டும் செய்ய நம்ம நல்லா இருக்கும்னு செஞ்சால் எல்லாம் சுவையாக இருக்கும். இப்போ வந்து இது வேகணும், அதனால லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு மிளகாத்தூள் போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். அது நல்லா தண்ணி சுண்ட சுண்ட நல்லா கிரேவியாக கட்டியாக வந்துடும். அவ்வளோதான் கனவா. நான் ஃபினிஷிங்கில் காமிக்கிறேன். பட்டு மீன் போறிய பட்டு மாங்காய் போட்டோன்னா மாங்காய் இருந்துச்சு நல்லா. ஃபர்ஸ்ட் மாங்காய் போடுவாங்களா மீன் போடுவாங்களா? மாங்காய் தான் போடணும் ஃபர்ஸ்ட். அப்படியா? சீக்கிரமா வெந்துருச்சு இந்த மாங்காய், குழக்கம்னு ஆயிடுச்சு நல்லா. சரி போடு போடு. நம்ம வீட்டுல சட்டியில தான் மீன் குழம்பு கவலை மீன். இதுல வந்து மிக்ஸ்டு இது நெத்திலி. நெத்திலியா காணாங்கத்தி? காணாங்கத்தை குட்டி. நெத்திலியும் இருக்கு. ஆமா நெத்திலியும் இருக்குது. நெத்திலி கவலை காணாங்கத்தை. காணாங்கத்தை கவலை மீன் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்க கூடாது, ஏன்னா அது வந்து மீன் முள்ளு நிறைய இருக்கும். அதனால காணாங்கத்தில வந்து முள்ளு அவ்வளவு இருக்காது, கம்மியா தான் இருக்கும். எல்லா மீன்லயும் முள்ளு இருக்கதா செய்யும் சொல்லாதீங்க, கொஞ்சம் அதிகமா இருக்கும் கவலை மீனை. தான் சொல்றேன். முடி வந்து விரிச்சு போட்டிருந்தேன் அப்படியே எதுவும் சொல்லாதீங்க. தலை குளிச்சுன்னா அதனாலதான் காயில அப்படி பண்ணிருந்தேன். இப்ப கட்டிட்டு வந்துட்டேன். ஏதாவது சொல்லுவாங்கல்ல அதனால. எப்பா அம்மா அடுப்பு அடியாண்ட வந்து ரொம்ப நாள் ஆகிற மாதிரி இருக்குது. கட்டி ஆயிட்டா? எனக்கு அப்படி ஒரு ஃபீல். அம்மா அடுப்படியாண்ட வந்து வேலை செய்யறாங்க. எனக்கு அப்படி தோணுது, ரொம்ப நாளா வராத மாதிரி ஒரு ஃபீல். ஃப்ரெண்ட்ஸ் பாட்டு வந்து தம்பியை குளிக்க வைக்கிறதுக்காக போயிட்டாங்களா, அதனால அம்மா வந்து சமையல் அறையில வந்து பாத்துக்கிறாங்க. என்னென்னலாம் ரெடி ஆயிடுமா சொல்லலாமா? சாப்பிடலாமா? பசிக்குது. சரி விடு, மூக்குலாம் கமகமன்னு வாசனை ஏறுது. சரி ஓகே. மீன் மிதக்குது பாரு, மீன் அப்படியே மிதக்குது. அப்பா வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நாங்க இப்ப சாப்பிட போறோம். வச்சன் வந்து சாப்பாடு ஊட்டிட்டு பட்டு போயிட்டு அவங்க ஆயா வீட்டை விட்டுட்டு வைப்பாங்க. சாப்பிடலாமா? தண்ணி சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கணும் போல. அப்புறம் வந்து கனவா பண்ணக்குள்ள வந்து லாஸ்டா காமிக்கிறேன்னு சொன்னல, அது பாருங்க. கனவா பாருங்க, இது செம்மையா இருக்கு. நான் அதுக்கு முன்னாடி டேஸ்ட் பண்ணிட்டேன். என்னால பொறுக்க முடியல, என்ன பண்றது? இன்னும் கொஞ்சம் போடா, இன்னும் கொஞ்சம் போடு. நானே போட்டுக்கிறேன் போ. மீன் குழம்பு ஊத்துங்க. மீன் குழம்பு வேணுமா? இல்ல அப்படியே ஊத்து. குழம்பு மட்டும் ஊத்தேன், இன்னும் ஊத்து குழம்பு. ஓகே சாப்பிடலாமா? முட்டை 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 முட்டை. எப்பவுமே நான் வந்து மீன் ஸ்டார்டிங்ல சாப்பிடவே மாட்டேன். நான் சாப்பாடு கூட சாப்பிடுவேன். ஃபர்ஸ்ட் சாப்பாடுலாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு லாஸ்ட்டாக தான் மீன் சாப்பிடுவேன். ஏன்னு எனக்கு தெரியல. அது ஏன்னா மீன் சாப்பிட லேட் ஆகிடும், அதுக்குள்ளே சாப்பாடு ஆறி போயிடும். அதனால தான்
ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து நிறைய இருந்துச்சு நத்தை ஜிலேபி மீன் அதெல்லாம் இருக்குது. பட் என்னால் வந்து செய்ய முடியல. ஏன்னா கொஞ்சம் ஸ்டொமக் பெயினாக இருக்குது. அதனால் என்னால் செய்ய முடியலன்னு சொல்லிட்டு பட்டு என்ன சொல்லிட்டாங்க, கொஞ்சம் எடுத்து வச்சு நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நத்தை வீடியோலாம் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் வரும். அதுக்கப்புறம் ஜிலேபி மீனும் இருக்குது ஃப்ரிட்ஜில். அதுவும் நாங்கள் சீக்கிரமாக வறுக்கிறதோ குழம்பு வைக்கிறதோ பண்ணி அது ஒரு வீடியோவாக நாங்கள் உங்களுக்கு போடுறோம். இப்போ வந்து கவலை மீன் குழம்பும் கனவா மீன் கிரேவி குழம்பு இல்லை கனவா கிரேவின்னு வச்சுக்கோங்க. இந்த மீன் எப்படி தெரியுமா சாப்பிடணும்? அப்படியே உரிவாங்க, முள்ளுலாம் இருக்கும் அதில். முள்ளு முள்ளு முள்ளு. பட்டு கிட்ட தான் மீன் சாப்பிட கற்றுக்கணும். சூப்பராக இருக்குது. புளிப்பு காரம் உப்பு எனக்கு ஓகே. பட் அப்பாவுக்கு தான் உப்பு லைட்டாக பத்தலைன்னாங்க. இது போய் கொடுத்துட்டா ஆனால் எங்களுக்குலாம் உப்பு கரெக்டாக இருக்கும். இது சாப்பிடலாமா? இது வேற லெவல். இது கனவா யாராருக்குலாம் கனவா பிடிக்கும்னு சொல்லுங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கனவா. நானும் வந்து இங்கே தான் வந்து சாப்பிட்றது. இது சிக்கன் மாதிரி தான் இருக்குது. இது வந்து மீனுன்னே சொல்ல மாட்டாங்க, இது சிக்கன் மாதிரி தான் இருக்கும். முட்டை இருந்தால் முட்டை ஒரு படத்தில் இப்படி தான் சாப்பிடுவாங்க மீனை. சார் அப்புறம் முள்ளு போயிடும். அப்புறம் வச்சு இது பண்ணக்கூடாது சொல்லிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் சண்டேல வந்து நம்ம சிக்கனாக பண்ணியிருந்தோம். இந்த சண்டே வந்து ஃபிஷ்ஷாக பண்ணுறோம். ஸோ இந்த சண்டேல இதான் எங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். பை பை பாய். பாய்.